எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு சீமை அகத்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அகத்திங்கிறது வேற, சீமை அகத்திங்கிறது வேற. அகத்தியை விட சீமை அகத்திக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களும் மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க. இது வந்து ஒரு மூலிகை தாவரம்ங்க. இதோட பூக்கள், இலைகள், காய்கள் மற்றும் மரப்பட்டை எல்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுதுங்க. இது வந்து சரும நோய்க்கான, அதாவது சொறி, சிரங்கு, தேமல் போன்றவற்றுக்கு வந்து சிறப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுது. இதோட இலைகளை அரைச்சி நம்ம வந்துட்டு சரும நோய்க்கு பயன்படுத்தும் போது சீக்கிரம் வந்துட்டு சரும நோய் வந்துட்டு நமக்கு சரியாகுதுங்க. அதாவது படர்தாமரையெல்லாம் உள்ள இடத்துல வந்துட்டு இதோட இலைகளை வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கலந்து அரைச்சி பயன்படுத்தும் போது சீக்கிரம் வந்து படர்தாமரை வந்து சரியாகுதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம், சுவாச கோளாறு, சிறுநீரக பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படும் ரத்த சோகைக்கு இது வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷப்பூச்சி கடிச்சு அரிப்பு புண் வந்தால் கூட அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சீமை அகத்தியை பயன்படுத்தணும்னா சீக்கிரம் சரியாயிருதுங்க. அதோட இலைகளுக்கு அவ்வளோ மருத்துவ சக்தி இருக்குதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற எல்லா சரும நோய்க்கும் வந்துட்டு சீமை அகத்தை பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை பயன்படுத்தி பார்த்துட்டு நமக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.